ஸோ இந்த வாரத்திலே நம்ம யோவான் 1ஆம் நிருபத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஏற்கனவே நீங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எடுத்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இந்த வாரத்துல 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து முக்கியமாக நம்ம படித்து கொண்டு வர்றோம். ஸோ அதாவது முதல் நாள்ல ஆண்டவருடைய கட்டளையாகிய அன்பை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதுல காயின் ஆபேலை நேசிக்கவில்லை, அவனை வெறுத்தான், அவன் மேல் பொறாமை கொண்டான், அவனை கொலை செய்தான் சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்து விரிவா பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆபேலுக்கும் காயினுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். ஸோ உலகம் நம்மை ஏன் பகைக்கிறது, நம்மை ஏன் வெறுக்கிறது என்பதை ஏற்கனவே போன வாரம் கூட பார்த்தோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்னா, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். ஸோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை மேல் விசுவாசம் வைத்துள்ளவன் ஜீவனை உடையவன் என்ற கருத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி ஜீவனை உடையவனா இருக்கனால மரணம் அவனை மேற்கொள்வதில்லை. அதுக்கப்புறம் உண்மையான அன்பு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது, கிறிஸ்து தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார், கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த அன்பை மற்ற சீஷர்களோடு கூட எப்படி வெளிப்படுத்த வேண்டும், அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அன்பு கிரியையினாலே வெளிப்படுத்தப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய பிரச்சனைகளை குறித்து யோவான் எழுதுற பார்க்கிறோம். அதாவது நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தினார், நம்மை தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம் என்று சொல்லி அது சொல்லுமானால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை விட பெரியவர். ஸோ அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 1 யோவான் 3:22-24 வரைக்கும் ஜெபத்தை குறித்து, ஏன் ஜெபத்துல நான் நம்பிக்கை வைக்க வேண்டும், எப்படி ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது. ஸோ இந்த 5 நாள் கேள்விக்கு பதில் எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அதை விரிவாய் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவது என்ன பார்க்கிறோம், வெறுப்பு. காயினால் ஆபேலை நேசிக்க முடியாது. ஏன் முடியாது? ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல அது தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டு, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபேலும் காயினும் என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்கு ஆராதிக்கும்படியாக அவர்கள் காணிக்கை கொண்டு வர்றாங்க. ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் காயினுடைய காணிக்கையோ நிராகரிக்கப்பட்டது. சோ நிராகரித்ததுனால காயின் என்ன செய்யறான், கோபம் கொள்ளுகிறான். சோ காயின் இது ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் விசுவாசத்தினாலே படைத்தான். சோ விசுவாசம், அதாவது ஆதாம் ஏவாள் 2 பேரும் ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க, பாவம் செய்தார்கள். பாவம் செய்த பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுக்கென்று இலையினால் ஆன ஒரு ஆடையை உடுத்தி கொண்டார்கள். அப்ப ஆண்டு என்ன சொல்றாரு, அவளை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் அவளுக்கு வித்தியாசமான ஒரு உடையை தரார். அது என்ன உடைன்னா, அது ஒரு மிருகம், ஒரு ஆட்டுக்குட்டி என்று நம்ம நினைக்கிறோம். அது அடிக்கப்பட்டு அதனுடைய தோலினால் உண்டான ஒரு வஸ்திரத்தை கொடுக்க. சோ அதை எப்படி காயினுக்கும் ஆபேலுக்கும் கண்டிப்பாக ஆதாம் ஏவாள் விவரமாக சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. ஆண்டோடைய சமூகத்துல ஆராதனைக்காக வருகிறவர்கள் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பை குறித்து அக்கறை உள்ளவர்களா இருக்க வேண்டும். சோ மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு தான் முக்கியமானது. சோ அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும். சோ ஆபேல் என்ன செய்யறான், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆடை கொண்டு வருகிறத நான் பார்க்கிறேன். ஆனா காயின் என்ன செய்யறான், அப்படி செய்யவில்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் செய்யாதனால என்ன ஆகுது, அவனுடைய காணிக்கை நிராகரிக்கப்படும். சோ நிராகரிக்கப்பட்ட உடனே அவன் என்ன செஞ்சிருக்கணும், யார் மேல கோபம் கொள்றான், ஆண்டவர் மேல கோபம் கொள்ள. யார் மேல கோபம் கொள்றான்,
ஆபேல் மேல கோபம் கொள்ளும். சோ அவன் நியாயமாய் கோபம் கொள்ளணும்னா யார் மேல கோபம் கொள்ளணும்? ஆண்டவர் தான் நிராகரித்தார். ஏன் நிராகரித்தார் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்க. அதுக்கு பதிலா அவன் பக்கத்துல உள்ள ஆபேலை திரும்பி பாரு. அவன் நினைச்சான், பொறாமை கொள்கிறான். என்னை காட்டிலும் அவன் விசுவாசத்தில் அதிகம் உள்ளவனாயிருக்கிறான். என்னை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறினவனாய் காணப்படுகிறான். என்னை காட்டிலும் அர்ப்பணிப்பிலே அதிகம் உள்ளவனாய் இருக்கிறான். என்னை காட்டிலும் ஆண்டவருக்கு சரியான காணிக்கை, விருப்பப்படுகிற உகந்த காணிக்கை கொண்டான். அப்ப என்னை விட சிறந்தவனாய், என்னை விட நீதிமானாய் அவன் ஏன் இருக்கவே. சோ இப்ப ரெண்டு பேர் காணி கொண்டு வராங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொண்டா, ஒருத்தர் நிராகரிக்க. இப்ப ஒரே ஒருத்தர் தான் இருந்தா என்ன ஆகும்? ஆண்டவர் காணி ஏற்றுதானே ஆகணும். யாரும் நிராகரிப்பாரு அப்படின்னு சொல்லி காயின் யோசிக்கிறேன். சோ அவனுடைய சிந்தனையை பாருங்க. சோ தன்னை விட சிறந்தவர்கள் யாரு இருக்கிறதுனாலதான் தனக்கு மரியாதை இல்லை. சோ அந்த சிறந்தவனை போல மாற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, நல்லவனாய் மாற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, பரிசுத்தவானாய் மாற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. சோ ஆபேல் செய்தது போல தானும் ஒரு பலியை செலுத்தி ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அதற்கு பதிலாக என்ன செய்யறான்? ஆபேலை வெறுக்கிறான், ஆபேல் மேல் பொறாமை கொள்கிறான். சோ இதுதான் உலகத்துல நடக்கும். நம்ம நன்மை செயலா இருப்போம், நன்று பரிசுத்தவான்களா இருப்போம், நீதி செயலா இருப்போம். அப்ப என்ன செய்ய? உலகம் நம்மை வெறுக்கும். எப்படி காயின் ஆபேலை வெறுத்தானோ அதே போல இன்றைக்கு உலகம் நம்மை வெறுக்கும். காயினுடைய பிலாசபி என்ன? அவனுடைய தத்துவம் என்ன? நம்மை காட்டில ஒரு சிறந்தவன் இருக்கிறதுனாலதான் நமக்கு மரியாதை. அவை இல்லைன்னா நமக்கு என்ன உண்டு? எல்லாரும் நம்மளதான் மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவன் பார்க்கறத நான் பார்க்கிறேன். சோ வெறுப்பு, பொறாமை. சோ நீதிமொழிகள் 14:30 பொறாமையோ எலும்புருக்கி. சோ பொறாமை போடுறதுனால நல்லா இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுவதில்லை. யார் பொறாமப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அது ஒரு எலும்பு உருக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் சுகமில்லாமல் தொய்ந்து போய் விடுவார்கள். அதான் வேதம் சொல்லுது. வேதம் எச்சரிக்கை. பொறாமை நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. ஆண்டவர் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கலாம், உயர்த்தலாம், அதைக்கு நாம் பொறாமைப்பட வேண்டியது. அதே போல அநீதியாய் உலகத்தில் வாழ்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் வசதியா இருக்கலாம், அதை கொண்டு எரிச்சல் அடையக்கூடாது. சோ பொறாமைப்படுதல், எரிச்சல் அடைகிறது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் உகந்ததல்ல. சோ அந்த பொறாமை என்ன ஆகுது? ஒரு வன்முறையை தூண்டுகிறது. பொறாமையினால் என்ன ஆகுது? பொறாமையை காயினை ஒரு கொலைகாரனாக மாற்றி. அதனாலதான் எச்சரிக்கையா இருக்கும். சோ பொறாமை பொறாமையோடு நின்றுட்டா பரவாயில்ல. அது வளர்ந்து பெரிதாகி, அது எப்படி வளருது, எப்படி பெரிதா பின்னாடி பார்ப்போம். அதனால அது வன்முறையில கொண்டு போய் நம்மளை விட்டுடலாம். சோ அப்ப என்ன ஆகுது? அவன் பொறாமைப்பட்டவனா இருந்தா மனதளவுல பொறாமைப்பட்டுட்டு அதோட முடிஞ்சிடும். அவன் கொலைகாரனாய் மாறுகிறான். அது வெளியே வந்துடும். சோ மார்க் 15:10 பாக்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூத ஆசாரியர்கள், தலைவர்கள் பிலாத்து முன்பாக கொண்டு வர்றார். அப்ப பிலாத்து அவர் சொல்ற காரியங்கள் எல்லாம் கேட்டு இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் பேசுகின்ற அல்லது கொண்டு வந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் கேட்டுவிட்டு அவர் என்ன புரிந்தாரு? இவங்க பொறாமையில தான் பண்ணியிருக்காங்க. அப்ப என்னது? பொறாமை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது. சோ பொறாமையினால் உந்தப்பட்ட யூத தலைவர்கள் தான் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணம். சோ பொறாமை ஒரு பயங்கரமான ஒரு பாவம். சோ ஒரு இந்திய நண்டுகள் கதைன்னு சொல்லுவாங்க. அதாவது நண்டுகளை பிடித்து கொண்டு போகும்போது ஒரு பெரிய வாளியில் அதை போட்டு, பக்கெட்ல போட்டு அதை வச்சிருவாங்க. அதை மூட வேண்டிய அவசியமே இல்லை. அது ஏன் மூட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நண்டு வெளியே வர்றதுக்கு மேல கஷ்டப்பட்டு வாளியில ஏறி வரும். அப்ப என்ன ஆகும்? 2 நண்டு பார்க்கும், இது சரிப்பட்டு வராது, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு நண்டு, அந்த பக்கம் ஒரு நண்டு அதை கீழே இழுத்துரும். அதை மேல உயரவே விடாது. அது என்ன செய்யும்? கீழே இழுத்துரும்.
அதனால அந்த நண்டு போற வாளியில மூடி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. சோ பொறாமையினால என்ன, யாரையும் முன்னேற விடக்கூடாது. யாரும் தன்னை விட சிறந்து இருக்கக்கூடாது, தன்னை விட நல்லா படிக்கக்கூடாது, தன்னை விட நல்ல வேலை செய்யக்கூடாது, தன்னை விட நல்ல நீதிமானா இருக்கக்கூடாது, தன்னையோட பரிசுத்தமா இருக்கக்கூடாது, தன்னை விட அதிகமா ஊழியம் செய்யக்கூடாது. இப்படிங்கிற ஒரு தீய எண்ணம், பொறாமையின் எண்ணம் நம்மளை ஆட்கொண்டால் அது ரொம்ப கேவலமான அல்லது பயங்கரமான முடிவுல கொண்டு போய் நம்மளை சேர்க்கும். சோ அதுல என்ன பார்க்கிறோம், உலகத்தால் நம்மை நேசிக்க முடியாது, ஏனெனில் நாம் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள், நீதிமான்கள். எப்படி காயினால் ஆபேலை நேசிக்க முடியவில்லையோ, இன்று உலக மக்களால் நம்மை நேசிக்க முடியாது. அவங்க என்ன செய்வாங்க, பொறாமை தான் கொள்வாங்க. சோ பொறாமையினால என்ன உண்டாது, அது பகைமையாக மாறும். பொறாமை, அதுக்கப்புறம் கோபம், எரிச்சல், கசப்பு, பகைமை உணர்ச்சி, பழி வாங்கும் எண்ணம், பிறகு என்ன ஆயிருது, கொலை. இதெல்லாம் படிப்படியா அப்படியே வளர்ந்து 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 அதை நம்மள ஒரு தீய மனிதனாக மாற்றிவிடு. சோ பொறாமையும் முளையிலே கிள்ளி போய். சோ 1 யோவான் 3:15 என்ன சொல்லிருக்கு, 15-16 என்ன சொல்றது, ஒரு சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சகோதரனை பகைக்கிற எவனும் கொலை செய்கிறவனாயிருக்கிறான். சோ அப்ப பொறாமைப்பட்டு அது பகையில மாறிச்சுன்னா, அவனை பகைத்தோ அவன் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லி நினைச்சாலே கொலை குற்றம் செய்தாயிற்று. சோ மத்தேயு 5 படிக்கிறோம், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் என்ன ஆயிடுச்சு, விபச்சாரம் செய்தாயிற்று. இங்க இவர் என்ன சொல்றாரு, ஒரு மனிதனை பகைமை உணர்ச்சியோடு பார்த்தாலே, பகைமை நம்முடைய இருதயத்தில் இருந்தாலே என்ன செய்யறோம், கொலை பாதகனாய் மாறுகிறோம். அப்ப என்ன நினைக்கிறோம், நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அவர் அழிந்து விட வேண்டும் சொல்லி யோசிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது, நம்ம எண்ணங்களிலே சிந்தனைகளிலே கொலைகாரலாயிரும். அதை ஆண்டு என்ன எச்சரிக்கிறார். அதனாலதான் மத்தேயு 5 என்ன சொல்றாரு, உன்னுடைய விரோதிகளுக்கு, எதிரிகளுக்கு, பகைஞர்களுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். அது ஆண்டோடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையர். சோ பகைமை உணர்ச்சி என்னது, ஒரு வெறுக்கத்தக்க வெறுப்பு ஒரு உந்து சக்தி, ஒரு மோட்டிவேஷன் ஃபோர்ஸ். உலகத்துல நான் பார்க்கும் பொழுது அரசியல் தலைவர் என்ன செய்யறாங்க, இந்த வெறுப்பை தான் பயன்படுத்த. எல்லா நாடுகளையும் அது உண்டு. உலகம் எல்லாத்துலயும் அரசியல் என்று சொல்லும் பொழுது ஒரு வெறுப்பை மையமாக வைத்து அந்த அரசியலை நடத்த முடியும். இப்போ எப்படி வெறுப்பை ஒண்ணு பண்ணுவாங்க, ஒரு மொழியினாலே வெறுப்பு அல்லது ஜாதியினாலே வெறுப்பு, அல்லது இந்த கம்யூனிஸ்ட் என்ன செய்வாங்க, ஏழைகள் எல்லாம் ஒன்று சேருவோம், பணக்காரெல்லாம் அழிப்போம். அப்ப பணக்காரர்கள் மேல ஒரு வெறுப்பு. சரி, பணக்காரெல்லாம் நேசிப்போம், அவர்களுக்கு சேவை செய்வோம்னா யாரும் வர மாட்டாங்க. அவர்களை அடிப்போம் குத்துவோம்னா எல்லாம் வரும். அதான் உலகம். சோ இந்த தேசத்துக்காரன் நமக்கு விரோதி அப்படின்னு சொன்னாதான் இந்த தேசத்துக்காரன் ஒற்றுமையாகும். அது வரைக்கும் அவன் சண்டை கொடுக்கணும். அவனுக்கு ஒரு விரோதியை காமிச்சாதான் அவன் என்ன செய்ய முடியும், இவனுக்குள்ள ஒரு ஒற்றுமை. அதான் உலகம். உலகத்துல வெறுப்பை கொண்டுதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அரசியல். ஆனா வேதம் என்ன சொல்லுது, 2 கொரிந்தியர் 5:14 பவுல் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது, கர்த்தருடைய அன்பு நம்மை கட்டாயப்படுத்துகிறது. சோ உலகத்துல ஒரே ஒரு இயக்கம், அது திருச்சபை, அதான் சர்ச். உலகத்துல ஒரே ஒரு இயக்கம், அன்பினாலே உண்டப்படுகின்ற இயக்கம், அன்பினாலே செயல்படுகின்ற ஒரு இயக்கம். அது என்னன்னா திருச்சபை. அதனாலதான் மிஷினரி என்ன செய்யறாங்க, தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி
அர்ப்பணித்து அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை விட்டு, தங்களுடைய மக்களை விட்டு இன்னொரு மக்களுக்கு போய் சேவை செய்யலாம். அதுல அன்பு வெளிப்படும். பகைமை கிடையாது, பொறாமை கிடையாது, எரிச்சல், கோபம் கிடையாது, அன்பு. சோ திருச்சபை மட்டும்தான் உலகத்திலே எல்லா இயக்கங்கள், எல்லா இன்ஸ்டிடியூஷன், எல்லா ஆர்கனைசேஷன், எல்லா கவர்மெண்ட் எதை எடுத்தாலும் சரி, அவர்களில் எல்லாம் வித்தியாசப்படுகிறது திருச்சபை மட்டும்தான். ஏன்னா திருச்சபை கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கியது. இதை நாம் புரிந்து கொள்ளணும். உலகத்தில் உள்ள அரசியலை புரியணும்னா இந்த வசனத்தை புரிந்து, கிறிஸ்துவின் அன்புதான் நம்மளை நெருக்கிய முடியும். மற்றது எல்லாம் என்ன, இது வெறுப்பினாலதான் அவங்க செய்ய முடியும். அதனால வெறுப்பு அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த வெறுப்பு என்ன, அது அன்புக்கு எதிரானது. அது சுயநலத்தை வெளியே கொண்டு வர்றது. அந்த சுயநலங்கிறது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள்ல இருந்து. சான்றவர் என்ன செய்வாரா, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நோக்கங்களை அவர் நியாயம் தீர்ப்பார். பொறாமை எண்ணங்கள், பகைமை எண்ணங்கள், எரிச்சல் எண்ணங்கள், பழிவாங்க எண்ணங்கள் நம்முடைய இருதயத்துல இருக்கும்னா ஆண்டவர் அதை நியாயம் தீர்ப்பார். அதன் அடிப்படை தான் நியாயம் தீர்ப்பார். கவர்மெண்ட் என்ன செய்யும், நீ போய் யாரையாவது அடிச்சாதான் என்ன ஆகும், போலீஸ்ல கேஸ் கொடுக்கும். ஆனா ஆண்டு என்ன எப்படி நியாயம் தீர்க்கிறான், அவன் அடிக்கணும் போல இருக்கு, அறையணும் போல இருக்கு, நீ நினைச்சாலே நீ அரைஞ்சிட்ட. அதுதான் ஆண்டவருடைய ஸ்டாண்ட். ஆண்டவர் எதிர்பார்க்கும் உயர்வான அளவு. இந்த அளவுகளுக்கு நம்ம வளரணும். அதான் ஆண்டு விரும்புற. இது கஷ்டம்தான், ஆனா இதுதான் அளவுக்கு. சோ பகைமை என்பது பொறாமை, கசப்பு, மன்னிக்காத தன்மை. அதே மாதிரி இதையெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது, பகைமை. மன்னிக்க முடியாதனாலதான் பகைமை உண்டு. சோ 1 யோவான் 3:16 என்ன சொல்லுது, நம்ம என்ன செய்யணும், சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும். யோவான் 3:16 பத்தி நிறைய பிரசங்கம் பண்றோம். யோவான் 3:16 என்ன சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அங்கு கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்ததுனாலே, பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்ததுனாலே கிறிஸ்து நமக்காக ஜீவனை தருகிறார். 1 யோவான் 3:16 என்ன சொல்லுது, அவர் தம்முடைய ஜீவனை, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். கடனாளிகளா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய வசனம் பாரு. சோ யோவான் 3:16 பிரசங்கம் மாத்திரம் போதாது, 1 யோவான் 3:16 பிரசங்கம் பண்ண. யோவான் 3:16 மனப்பாடம் பண்ணா மாத்திரம் போதாது, 1 யோவான் 3:16 மனப்பாடம் பண்ணணும். சோ சபையில யோவான் 3:16 எழுதி போட்டா மாத்திரம் போதாது, எல்லா சபையிலும் யோவான் 3:16 போஸ்டர் போட்டுட்டு இருப்பான். சோ 1 யோவான் 3:16 எந்த சபையிலும் போடுறது, ஏன்னா அது கஷ்டமா. எது ஈஸியோ அதை தான் செய்யும். கடினமானதை நம்ம என்ன செய்யறது என்ன போடுறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததுனாலே. அதுலதான் அன்புனாலே என்னன்னு சொல்லி நமக்கு விளங்கி கொள்ள முடியுது. அது வரைக்கும் அன்புக்கு அர்த்தம் தெரியல, அன்புக்கு ஒரு சரியான விளக்கம் தெரியல. ஆனா கிறிஸ்து மரித்ததுனாலே அந்த அன்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அதனால என்ன செய்யுமா, நாமும் சகோதரருக்காக, சகோதரிகளுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஜீவனை எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது, நம்முடைய ஜீவனை அவர்களுக்காக கொடுக்க, தியாகம் செய்ய, அர்ப்பணிக்க கடனாளியாயிருக்கிறோம். பவுல் சொல்லும்போது என்ன சொல்ற, சுவிசேஷத்தை அவளுக்கு பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அவங்களுக்கு பிரசங்கிப்பது என்னுடைய கடன், என்னுடைய கடமை. அதான் இங்க யோவான் சொல்றார், நான் மற்றவருக்காக என்னுடைய உயிரையும் தியாகம் செய்யும் அளவுக்கு அன்பு காட்ட வேண்டும். உயிரை எடுக்கிற பகைமை அல்ல, உயிரை எடுக்கிற விரோதம் அல்ல, உயிரை எடுக்கிற சண்டைகள் அல்ல, உயிரை கொடுக்கின்ற அன்பின் தியாகம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு உன்னதமான நிலை.
அந்த உன்னதமான நிலைக்கு தான் ஆண்டு நம்மளை அழைக்கிறது. கிறிஸ்துவ சீசத்துவங்கிறது சும்மா பொழுதுபோக்காக சண்டே சண்டே வந்துட்டு ஒரு மணி நேரம் கை தட்டி டான்ஸ் ஆடிட்டு போறது கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் கிறிஸ்துவுக்காய் வாழ்வது என்பது நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு அளவுகோல். எதற்காக அர்ப்பணிக்கிறோம்? மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியாது, மற்றவர்களுக்கு உதவும்படியாக, மற்றவர்கள் முன்னேற வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் நம்மள்ட்ட இருக்கலாம். இந்த உன்னதமான அன்பு, உச்சக்கட்ட அன்பு, மேலான அன்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். இப்படிப்பட்ட அன்பை உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் வெளிப்படுத்தினாங்கன்னா உலகம் மாறிவிடும். இவ்வளவு பிரசங்கம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த பைபிள் எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உலகம் நம்மை பார்த்தே ஆச்சரியம். சோ கிறிஸ்துவை போல் நாம் மாற வேண்டும். அதுதான் நோக்கம் மொழியே. கிறிஸ்துவை போல மாற வேண்டும்னா அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். சோ 1 யோவான் 3:16 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். மனப்பாடம் செய்யும், சபையில மனப்பாடம் பண்ணி. சோ இந்த அன்பை குறித்து என்னன்னா, இந்த அன்பினால நமக்கு நம்பிக்கை. ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார், நாம் மற்றவர்களை மன்னிக்கும். ஆண்டவர் நம்மளை மன்னிச்சதுனால மற்றவர்களை மன்னிப்பதற்கு நாம ஆயத்தமா இருப்போம். சோ இது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நம்மளை மன்னித்தது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதாவது இது ஆண்டவர் ஒரு ஓமையில சொல்றார். ஒருத்தன் ஒரு அரசன்ட்ட கடன் வாங்கியிருந்தான். அந்த ராஜாட்ட கடன் அவனால திருப்பி கொடுக்க முடியல. அதனால ராஜா அவனை கூப்பிடுறாரு. அவர் ராஜா முன்னாடி கீழே விழுந்து அழுகிறான், புலம்புறான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் எப்படியாவது திரும்ப தந்துடுறேன்னு. 10,000 தாலந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. சில்வர் டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரு ராஜா நினைச்சாரு, சரி உன்னை மன்னிச்சுட்டேன் போ. இவன் வெளியே போறான். வெளியே போனா இவன்கிட்ட கை மாத்து வாங்கணும். கை மாத்துன்னு சொல்லுவான். கை மாத்துறா என்ன, நீ இப்போ குர்றா நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறதுதான் கை மாத்துமா. கடன் கூட கிடையாது. சோ இவன் கை மாத்துவாங்க. அவனை பிடிச்சி 1 டினாரைன்னு போட்டு அவனை பிடிச்சி எப்படா கொடுப்பா அப்படின்னு, நான் கொடுத்துட்றேன், மன்னிச்சிடு அப்படின்னு. அவனை என்ன செய்யறான், பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ்ல கொண்டு கொடுத்து அவன் திரும்ப கொடுக்குற வரைக்கும் அவனை விடாதீங்கன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த அரசன் மன்னித்தது எவ்வளவு? சுமார் 6 கோடி ரூபாய். 6 கோடிக்கு ஆண்டு ராஜா அவனை மன்னிச்சிருக்காரு. இவன் மன்னிக்க வேண்டியது எவ்வளவு? 100 ரூபாய். 6 கோடிக்கு மன்னிப்பு பெற்றவன் 100 ரூபாயை மன்னிக்க முடியல. அப்ப அரசன் என்ன செய்யறாரு, அவனை கூட்டோட 6 கோடிக்கு நான் மன்னிச்சேன், உனக்கு 100 ரூபா மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பெருந்தன்மை, ஒரு பரந்த மனப்பான்மை உனக்கு இல்லையே, வாடா ஜெயில போடா. அந்த ஜெயில இதுதான் இங்க சொல்லப்பட்ட மேலான அன்பு. ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னித்தார்னா அது 6 கோடிக்கு அதிகமா இருக்கு. நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறது 100 ரூபாய் மன்னிக்கிறது. 6 கோடிக்கு மன்னிப்பை பெற்றவர்கள் 100 ரூபாய் மன்னிப்பதற்கு சிரமப்படணுமா? அதான் கேள்வி. சோ தான் மன்னிப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அன்பு எப்படி வெளிப்படுது? மற்றவர்களை மன்னிப்பு. நீங்க என்ன கணவன் மனைவியை மன்னிக்க முடியல, மனைவி கண்ணை மன்னிக்க முடியல, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியல. ஏன்? அன்பு இல்லை. ஆண்டவருடைய வருகை வரும்போது அன்பு தணிந்து போகும். அதான் பைபிள். மற்றவர்களை மன்னிக்க கூடாத ஒரு என்ன செய்யலாம், பகைமை ஆவி அல்லது பொறாமையின் ஆவி. சோ ஆண்டவருடைய அன்பை குறித்து பண்ணப்பட்டிருக்கு. அன்பு ஒரு கால் மொழியாது, அன்பு ஒரு கால் ஏமாற்றாது. 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். ஆண்டோடைய அன்புக்கு முடிவே இல்லை, எல்லையே இல்லை. ஆண்டவர் அன்பு எப்பொழுதுமே தன்னை வெளிப்படுத்தும், கிரியின் மூலமா வெளிப்படுத்தும். அன்பு நம்மை பாதுகாக்கும், சீர்கெட அனுமதிக்காது. அன்பு என்ன செய்யாது, ஒரு சீர்கெட அனுமதிக்காது. அன்பு என்னது? ஆண்டோடைய அன்புன்னு பார்க்கும்போது அது அன்கண்டிஷனல், ஒரு இது கிடையாது, காலவரையற்றது. அன்கண்டிஷனல் சொல்லும் பொழுது எந்த கண்டிஷனும் கிடையாது,
இப்படி இருந்தாலும் நான் அன்பு செலுத்துவேன். சோ இந்த மேலான அன்பை நாம் ருசித்திருக்கிறோமா, அனுபவித்திருக்கிறோமா? இந்த அன்பை நம் உலகத்துக்கு காட்டுகிறோம், உலகத்திற்கு பறைசாற்றுகிறோமா, உலகத்திற்கு தெரிவிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் மூலமா இந்த மேலான அன்பை உலகத்துக்கு காண்பிக்கிறோம். அதான் சோ அது மாத்திரமல்ல, கர்த்தர் மீதான நம்பிக்கை, கான்பிடன்ஸ் என்பார். சோ அதுல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அதுல நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததினாலே, தம்முடைய இரத்தத்தை சிந்தினதினாலே என்ன உண்டாகுது? பாவ மன்னிப்பு உண்டாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சார்பாக, நம்முடைய பிரதிநிதியாக, நான் மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்திற்கு பதில் அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதனால நமக்கு என்ன உண்டாது? மன்னிப்பு உண்டாகும். அது மாத்திரமல்ல, அவருடைய வாக்கு தத்துவத்தின் மேல் நம்பிக்கை. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாது. ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை என்ன செய்வதில்லை, அதை மாற்றி சொல்வதில்லை, அல்லது திருத்தி சொல்வதில்லை, அதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை சொல்வதில்லை. நான் இப்படி சொல்லல, அப்படிதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மாற்றுவது. பொய் உரையாத ஆண்டவர். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே ஊட்டப்பட்டிருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். சோ இதனால நமக்கு என்ன உண்டாது? தேவன் மேல் ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, ஒரு நித்தியமான நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த கான்பிடன்ஸ் அதுல பார்க்கும் பொழுது அது என்னன்னா, ஒண்ணு ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும். கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கோ ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினை தீர்ப்பு என்பது என்னதுன்னா, கோர்ட்ல நடக்கிற ஒரு சம்பவம். கச்சேரிப்பாங்க, இல்ல கோர்ட்ல என்ன நடக்கும்? ஒருவனை குற்றவாளின்னு சொல்லி நீதிபதி முன்பாக அரசாங்க தரப்புல உள்ள போலீஸோ, அங்க உள்ள அட்வொகேட்டோ, வக்கீலோ சொல்லுவாங்க, இவர் குற்றம் பண்ணியிருக்கலாம், இவர் குற்றவாளின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் குற்றம் செய்தவனுக்கு பிரதிநிதியா ஒருத்தர் பேசும். சோ அதை பேசிட்டு என்ன செய்வாங்க? ஜட்ஜ், நீதிபதி முடிவு செய்வார். என்ன முடிவு செய்வாரு? இவன் குற்றவாளி இல்ல குற்றவாளி அல்ல. சோ இங்க என்ன போட்டிருக்கு? கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கோ ஆக்கினை தீர்ப்பில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே அவர் தம்மேல் ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். தம்மேல் ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். அதனால நாம் எப்படின்னா இருக்கிறோம்? நீதிமான்கள் என்று அறிவிக்கப்படுகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். சோ ஒரு கேஸ் நடந்தது, ஒரு மனிதனை தவறாக போலீஸ் என்ன செஞ்சா அரெஸ்ட் பண்ணான். அரெஸ்ட் பண்ணி அவன் கொலைகாரன் சொல்லி குற்றம் பத்திரிகை இது கொடுத்தான். அவனை விசாரிச்சாங்க. நான் விசாரிச்சாலும் அவன் மேல விசாரிக்கிறேன்னு சொல்லி 3-4 வருஷம் அவன் ஜெயில இருக்க. அதனால அவனுடைய பெயர், புகழ் எல்லாம் போயிடுச்சு. ஒருவேளை கொலை செஞ்சிருப்பான். ஆனா 4 ஆண்டுகள் கழித்து அந்த போலீஸ் அதை என்ன செய்யல, நிரூபிக்க முடியல. அவனை என்ன செய்யறாங்க? நீ குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பளிச்சு நீ போகலாம் அப்படிங்கிற. அந்த மனிதன் சொன்னான், நீ குற்றவாளி அல்லன்னு சொல்றது எனக்கு போதுமானது இல்லை, நான் அந்த குற்றத்தை செய்யவே இல்லை, என் மேல் பொய் வழக்கு போட்டப்பட்டது. நீங்க என்ன செய்யணும்? என்னை நீதிமான் என்று சொல்லி நீங்க அறிவிக்க. அவன் நீதிபதியிட்ட கேட்கிறான், நீ குற்றவாளி அல்லன்னு சொன்னா போதாது, நீங்க என்ன சொல்லணும்? நான் நீதிமான், நான் நல்லவன் என்று உலகுக்கு தெரியும், அப்படி நீங்க அறிவிக்கணும் அப்படிங்கிறான். சோ நீதிபதி சொன்னாரு, உங்களை நீதிமான் என்று அறிவிக்கிறதுக்கு சட்டத்துல எனக்கு இடம் இல்லை. நான் நீதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கேன்னு குற்றவாளி இல்லையா அதை மட்டும் தான் சொல்ல முடியும். எந்த மனிதனையும் நீதிமான் என்று அறிவிக்க எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு அதிகாரம் கிடையாது, சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. நான் பைபிள் என்ன போட்டிருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்கள் என்று அறிவிக்கிறார். அக்யூசர்ஸ் ஆஃப் த பிரதர், அதாவது சாத்தான் நம்மளை குற்றம் சாட்டு, நீ குற்றவாளின்னு சொல்லி சொல்லணும்.
ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீ நீதிமான், நீதிமான், நீதிமான். சோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. மார்ட்டின் லூத்தர் புரொட்டஸ்டன்ட் இயக்கத்தை உருவாக்குனவர், ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் ஒரு நாள் மனம் சோர்வடைந்து அவரு செபித்து கொண்டிருக்கார். செபிக்கும் பொழுது பிசாசனான அருகில அவன் இந்த பாவம் செய்த, இந்த பாவம் செய்த, இந்த பாவம் செய்த என்று சொல்லி ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தான். சோ மார்ட்டின் லூத்தர் ஒரு கருப்பு பேனாவை எடுத்து, இங்கு பேனாவை எடுத்து எழுதினார். சரி, நான் பொய் சொன்னேன், நான் திருடினேன், நான் ஏமாத்தினேன், மட்டுமேல் புதுமை வச்சேன், அவன் சொன்னதெல்லாம் எழுதினார். ஒரு சாத்தாண்ட கேட்டாராம் மார்ட்டின் லூத்தர், இவ்வளவுதானா, இன்னும் இருக்குதா? அவ்வளவுதான். ஒரு சிகப்பு மை பேனாவை எடுத்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சகல பாவங்களிலிருந்து நீக்கி சுத்திகரித்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சகல பாவங்களிலிருந்து சுத்திகரித்தது. பிசாசு ஓடி போயிட்டான். பிசாசு நம்ம என்ன செய்யலாம்? குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். அதனால நமக்கு என்ன இருக்கு? குற்ற மனசாட்சி இருக்குதா? நிறைய இடத்துல என்ன ஆகுது? குற்ற மனசாட்சி ஏன் வருது? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம் நமக்கு இல்லாத போது, உண்மையாகவே நம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலிருந்து அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த வாக்களித்திருக்கிறார். ஏற்கனவே நம்ம 1 யோவான் 1:9 பார்க்கும்போது என்ன செய்யறார்? அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆக குற்ற மனப்பான்மையே மனசாட்சியை கொடுக்கிறது யார்? பிசாசு. ஏசாயா 43:25 சொல்றது, நம் பாவங்களை என்ன செய்யறார்? ஆண்டவர் நினைப்பதே இல்லை. ஆண்டவர் அதை நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் மனுஷர் அவ்வளவுதான். ஆனா நம்ம தான் அதை என்ன செய்யறோம்? நினைச்சுட்டே இருக்கோம். நாம் நம்மை மன்னிக்க முடியவில்லை. பிரச்சனை. ஆண்டவர் நம்ம மன்னிச்சதுனால நாம் நம்மையே மன்னிக்கவில்லை. சோ இன்னொரு வசனம் சொல்லுது, மீகா 7:19, நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு, சமுத்திரத்துல ஆழத்துல போட்டுட்டா என்ன செய்ய முடியாது? யாருமே அதை எடுக்க முடியாது. இங்க மீன் பிடிக்க தடை என்ற விளம்பர பலகையும் போட்டுட்டார். அங்க போய் என்ன செய்யக்கூடாது? மீன் பிடிக்கவும் கூடாது. சோ பழைய பாவத்தின் குற்ற மனசாட்சியோடு இருப்போம் என்றால் நம்ம என்ன செய்யறோம்? ஆள் கடல்ல போய் முத்தெடுக்காம என்ன செய்யறோம்? நம்முடைய பாவங்களை தோண்டி எடுத்துட்டு இருக்கோம். அதான். சோ பாவ மன்னிப்பு நமக்கு ஆண்டோட அன்பை நாம் அனுபவித்தோம். நீதிமான்களாக்கப்பட்ட நாம் நமக்கு என்ன இருக்கு? ஜெபத்தின் மூலமாக ஆண்டோடு கூட உள்ள உறவு நமக்கு தரப்படுகிறது. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். என்ன சொல்லியிருக்கு? அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியா நாம் வேண்டிக் 3 காரியம் சொல்லுவோம். ஒன்று, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறோம். அவருடைய சட்டங்களை, அவர் கொடுத்த ஒழுங்குகளை, அவர் காண்பித்த வேத வசனத்தின் அடிப்படையிலான சத்தியத்தின் வெளிச்சத்திலே நடக்கிறோம். அப்படி நடந்தோம்னா என்ன ஆகும்? அவருக்கு பிரியமானவர்களாய் மாறி, பிரியமானவர்களை செய்யறதுன்னா அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய விருப்பத்தை செய்யணும். என்னுடைய விருப்பம் இல்ல, ஆண்டவருடைய விருப்பத்தை செய்கிறவர்களாய். அப்படி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்டு நாம் என்ன செய்யறோம்? ஜெபத்தின் பதிலை பெற்றுக் கொள்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? ஜெபமே செய்யுங்க. ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனுக்கே மகிமை. அதான் உண்மை. ஜெபம் ஒரு மந்திரம் இல்லை, ஜெபம் ஒரு தந்திரமும் இல்லை. என்ன பார்க்கிறோம்? ஜெபத்தின் மூலமாக தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஜெபத்தின் மூலமாக நம் தேவனோடு கூட ஒரு உறவில் இருக்கு.
ஜெபம் வெறும் வார்த்தைகள், அதை கேட்கப்படுகிறதுனாலே, அதை கேட்கிற ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் இருக்கிறதுனாலே பதில் கிடைக்கும். அதனால ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற தேவனுக்கே மகிமை. ஜெபத்தை மேன்மைப்படுத்தக்கூடாது, ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற தேவனை தான் மேன்மைப்படுத்த. நிறைய நேரத்தில் நம்ம தவறு செய்யணும். 1 யோவான் 5:14 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் சித்தத்தை அறிந்து கேளுங்கள், கற்பனை கை கொள்ளுங்கள், பிரியமானங்களை செய்யுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், ஒரு சித்தத்தின்படி இருக்க வேண்டும். மத்திய 6 என்ன சொல்லப்பட்டிருக்கு? 6 தனியா பூச்சி என்ன செய்யணும்? அறை அறவை பூட்டி தனிமையிலே யாரும் பார்க்காத வண்ணம் வெளியரங்கமா என்ன செய்யறாங்க? மேடையை போட்டு டிவியில வெளியரங்கமா ஜெபம் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு என்னது? அந்தரங்கமா தான் பதில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். வெளியரங்கமா பதில் ஜெபம் ஆண்டவருக்கு நமக்குள்ள வரும். என்ன செய்யணுமா? அறைகளை பூட்டி செய்யும், தனிமையில செய்யும். அப்பதான் அந்த ஜெபத்துக்கு வரணும். மனிதர்கள் கேட்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணா மனிதர் கேட்பாங்க, அதோட முடிஞ்சு வச்சு. பரிசெயர் செய்யணும். மத்திய ஆராதியத்துல பார்க்கணும். பரிசெயர் செய்யறாங்க, தெரு முன்னிலிருந்து மக்கள் பார்க்க வேண்டும் என்று அலங்கார வார்த்தையினாலே ஜெபம் என்ன செஞ்சாங்க? மனிதர் பார்க்கணும் ஜெபம் பண்ணாங்க. மனிதர் பார்த்தாச்சு, அவங்களுடைய ஜெபம் பதில் கிடைத்தாக்கிவிட்டது. ஆனா அப்படி இல்லை. அப்படி ஜெபம் எடுக்கணுமா? அந்த ரெண்டத்தில் ஜெபிக்க. இதுல என்ன படிக்கிறோம்? பொறாமை, பகமை உண்டு, குற்றமனப்பான், இதையெல்லாம் ஆண்டவருடைய நித்திய அன்பினாலே எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அறவே ஒழிக்கப்பட வேண்டும். ஒழிக்கப்படும் பொழுது ஆண்டவர் மேல் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்பட்டது பெரிய காரியம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபையில பெருக வேண்டும், பரிசுத்தத்திலே பெருக வேண்டும். அப்படியே ஆண்டுடைய வெளிச்சம், ஆண்டுடைய சக்தி நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்கும் பொழுது, வெளிப்படும் பொழுது நம்முடைய குற்றங்கள் தெரியுது. இப்ப என்ன 3 குற்றங்களை பார்க்கணும். ஒண்ணு பொறாமை. தாய் ஆவலை பார்த்து பொறாமை. நம்முடைய வாழ்க்கையில பொறாமை இருக்கு. பொறாமை இருந்துச்சுன்னா இன்னைக்கே மன்னிக்க. யாரை குறித்து பொறாமை? நம்முடைய சகோதரர்களை பார்த்து, சகோதரிகளை பார்த்து, அல்லது நம்முடைய சபை விசுவாசிகளை பார்த்து, பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்து, யாரை பார்த்து பொறாமை? பொறாமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க. மற்றவர்கள் சந்தோஷப்படும் பொழுது நாமும் சந்தோஷப்படும். அதான் ஒரு ஆசை. மகிழ்ச்சியா இருக்கிறதோடு கூட மகிழ்ச்சியா இருக்கிறத கண்டு பொறாமை. சகோதரன் என்ன செய்யறான்? இளைய குமார், எட்ட குமார் வீடு திரும்பி வர்றான். அவன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்றார். அதை பார்த்து மூத்த சகோதரன் பொறாமைப்படுகிறான். அதனால உள்ள வர முடியும். பொறாமை இது நம்முடைய வாழ்க்கையில காணப்படும்னா ஆண்டோட மன்னிக்க. இன்னைக்கு இருந்து யாரையும் பொறாமைப்படாமல் இருக்கும். யாரும் பொறாமைப்படும் அவள் இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிட்டு. அப்ப பொறாமை தான். பொறாமை ஒருவனை பகைஞனாக மாற்றக்கூடாது. பொறாமையினால ஒருவன் பகைஞனாக மாறக்கூடாது. பையனுக்கு ஆவின் பொறாமை பகைஞனா மாறும். சகோதரன் பகைஞனா மாறும். அன்பு இருக்கிற இடத்துல வெறுப்பு இருக்க முடியாது. ஆவின் கனியோ அன்பு. அன்புக்கு எதிர்ப்பதுன்னா வெறுப்பு. அன்பு இருக்கிற இடத்துல வெறுப்பு இருக்க முடியாது. பூரண அன்பை நமக்கு ஊற்றிருக்கிறார். பூரண அன்பு, நிறைவான அன்பு.
பரலோக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயம் சோ அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? பகைமை உணர்ச்சி, வெறுப்பு தன்மை நம்ம வாழ்க்கை என்ன பார்க்கணும்? guilt conscience. guilt conscience என்ன? ஆண்டவருடைய பாவத்தை மன்னிக்கலையோ அப்படி யோசனை. குற்றமனப்பான்மை ஏன் எப்ப இருக்குது? நான் உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பாதப்பதான் குற்றமனப்பான்மை. சோ நம்முடைய குற்ற மனப்பான்மை நம்ம இடம் கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அன்புக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஆண்டவர் நம்ம மன்னித்து விட்டான்ற நிச்சயம், ஆண்டோடைய வாக்குத்தத்தின் மேல் நமக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் குறையப்பட்டாதான் என்ன ஆகுது? குற்றமனப்பான்மை. பிசாசு குற்றப்படுத்திக்கிட்டேதான். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது. பிசாசை எப்படி ஜெயித்தார்கள்? சாட்சியின் வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் ஜெயித்தார். சாட்சியின் வசனம் என்ன? ஆண்டுடைய வசனம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்மளை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் சொல்லி ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் பிசாசு நீ குற்றவாளின்னு சொன்னா அது பொய். பொய்யை நம்ப கூடாது, சத்தியத்தை நம்ப. சோ நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். சோ இந்த மூன்றில் நாங்கள் என்ன இருக்கிறோம்? ஆண்டவர் மேல திடனான நம்பிக்கையோடு நாம. சோ ஆண்டவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிப்போம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பொறாமை, பகைமை உணர்ச்சி, குற்றமனப்பான்மை, இவைகள் உங்களுடைய அன்பை அனுபவிக்க முடியாதபடி உங்களை பாதிக்க செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய நிறைவான அன்பை நாங்கள் அனுபவிக்கிறோம். நாம் உணர்வோடு வாழ நீர் எங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று யோவான் 3:16 எங்களுடைய சகோதரர்களுக்காக ஜீவனையும் கொடுக்கும்படியான ஈரான அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த கிருபையினாலே உங்களுடைய மறைப்பு இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே.